தப்பு நடக்குது சொல்றேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. வேற ஒண்ணுமே இல்ல, இந்த கலர் ட்ரேடிங் தான். இந்த 500 ரூபாய் போட்டா இந்த சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 5000 ரூபாய் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆளு கூவி வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க அப்படிங்கிறது யாருன்னா கண்டென்ட் கிரியேட்டர் தான். யூ நோ இட் வெரி வெல், இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே உங்க ஃபாலோவர்ஸை அதுக்குள்ள தள்ளுறீங்க உங்களோட சுய லாபத்துக்காக. இதுல இன்னும் கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க காசு அதிகமா கட்டி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. 500 ரூபாய் கட்டுங்க, 1000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அதிகமா பணம் கட்ட அவங்களுக்கு அதிகமான பெர்சன்டேஜ்ல வந்துட்டு கமிஷன் போகும். இதுதான் மேட்ரு. பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த காரு, வீடு, பங்களா, மயிறு, லொட்டு லொசுக்கு, போன் எல்லாத்தையும் காமிச்சிருவானுங்க. எங்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்குன்னு காமிச்சிருவானுங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்களும் விளையாடுங்க, அங்க லிங்க் இருக்கு, இங்க லிங்க் இருக்கு, அங்க சொருகி இருக்கு, இங்க புடுங்கி இருக்கு அப்படின்னு காமிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவானுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது உங்களோட ஓன் ரிஸ்க்ல விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவானுங்க. அந்த ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் என்ன அப்படின்னா, மேபி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஏன் தட்டி அவனும் பிடிக்கூடாது, கம்பெனிக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்போ ஃபாலோவர்ஸ் தான் எல்லாமே. எனக்கு நீங்களா யாரும் இல்ல, நீங்களா வந்துட்டு நான் இந்த வந்திருக்க முடியாது, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நம்ம ஃபேமிலி அப்படி இப்படின்னு ஊட்டுறதெல்லாம் சும்மா. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படித்தான் ஏமாத்துவீங்க, அப்படித்தானே? ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் வேணாமா? நீங்க பண்ணக்கூடிய வேலைக்கு ஒரு பேசிக் எத்திக்ஸ் வேணாமா? நீங்க பெய்டு ப்ரமோஷன் பண்ணுங்க, கொஞ்சம் ஜென்யூனா பண்ணலாம்ல. உங்களை நம்பிதான் அவன் ஃபாலோ பண்றான், எல்லாமே நீங்க தான் அப்படின்ட்டு அவனை நடுத்தரில் நிறுத்தி நீங்க மட்டும் சம்பாரிச்சு போறதுதான் இதுதான் கரெக்டா? ஆக்சுவலா ஒருத்தன் எப்பவுமே ஏமாத்தி சம்பாதிக்காதீங்க. அதையும் உங்களை நம்பி ஒருத்தன் வர்றானா அவன் பாக்கெட்ல கைவிட்டு எடுக்காதீங்க. கண்டிப்பா விளங்கவே விளங்காது.